அங்கிள், அந்த டிராஃபிக் போலீஸ் நான் ஒன்வேல போறத பார்த்தோம். ஆனா என்ன நிறுத்தவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு டிராஃபிக் போலீஸ் இடிச்சு எனக்கு ஃபைன் போடுறாங்க அங்கிள். ஓ! ஓகே. டிராஃபிக் போலீஸோடைய கடமை நம்ம வந்து ஒன் வேல போம்போது தடுத்து நிறுத்தணுங்கிறது. ஆனா, அந்த டிராஃபிக் போலீஸ் உன்ன விட்டுட்டு, இன்னொரு டிராஃபிக் போலீஸ் அங்கோடி நிக்கிற டிராஃபிக் போலீஸ் உனக்கு ஃபைன் போடுறாங்க இல்ல? இன்னைக்கு அந்த பர்ப்பஸையே அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? ஃபைன் போடணுங்கிறதுக்காக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தாங்க. இதே மாரி ஆட்களுக்காக பைபிள்ல ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. ஓமையோ சொல்லுங்க அங்கிள். இந்த ஓமையோ எங்க வாசிக்கலாம்? இந்த உவமைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் 6ஆம் அதிகாரத்துல நாம இந்த உவமைய வாசிக்கலாம். இந்த ஓமைய எனக்கு சொல்லுங்க அங்கிள். ஒரு முறை இயேசுவும் அவர் சீடர்களும் இதே மாதிரி பயிர் வழியா போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம் இயேசுவுடைய சீஷர்களுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால இயேசுவுடைய சீஷர்கள் அந்த கதிர்கள் எல்லாம் கொய்து அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த பரிசேயர்கள் இவங்க ஓய்வு நாள்ல இத பண்ணக்கூடாது, ஓய்வு நாள்ல அவங்க இப்படி கதிரெல்லாம் கொய்து சாப்பிடுறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இயேசு சொன்னாரு தாவீதும் அவனுடைய நண்பர்களும் ஒரு முறை அபியத்தார் அப்படிங்கிற ஒரு பிரதான ஆசாரியனை சந்திச்சாங்க. அப்போ அவங்க எல்லாருமே பசியா இருந்தாங்க. அந்த அபியத்தார் கிட்ட பிரதான ஆசிரியர்கள் மட்டுமே சாப்பிடுறதுக்கு உண்டான அப்பங்கள் இருந்தது. ஆனா அத தாவீதும் அவனுடைய நண்பர்களும் சாப்பிட்டாங்க. ஆனா அதுக்காக கடவுள் அவங்கள தண்டிக்கல. அது மாத்திரம் இல்ல, ஓய்வு நாள்ல இந்த ஆசாரியர்கள் வந்து அவங்க வேலை பாக்குறாங்க. ஆனாலும் அதுக்காக ஆசாரியர்கள் தண்டிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிற வசனத்தோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்படி நீங்க குற்றவாளி இல்லாத என்னுடைய குற்றம் சுமத்த மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. ஹலோ வாங்க அங்கிள். ஆண்டவர் டீச்சர்களுடைய பசிய பார்த்தாரு. ஆனா இந்த பரிசேயர்கள் ஓய்வு நாள பார்த்தாங்க. ஆமா, இயேசு டீச்சர்களுடைய பசிய பார்த்தாரு, ஆனால இரக்கம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த பரிசேயர்கள் ஓய்வு நாளை பாக்குறாங்க, மோசையோடைய சட்டங்களை பாக்குறாங்க, அதனால தண்டிக்கப்படணும்னு சொல்றாங்க. இயேசு சொன்னாரு, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷர்கள் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல அப்படின்னு சொன்னாரு. அதனால மனுஷங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, இது முடிஞ்ச உடனே ஒரு அற்புதம் பண்ணாரு. அந்த அற்புதம் செய்யல அவர் கேட்டாரு, ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி. அவங்க எல்லாரும் கம்முன்னு இருந்தாங்க. இயேசு சொன்னாரு, உங்க ஆடு ஒரு குழிக்குள்ள விழுந்துடுச்சு, ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு குழிக்குள்ள விழுந்துடுச்சுன்னா நீங்க அதை தூக்கி விடாம இருப்பீங்களா? ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம வந்து ஜீவனை காப்பாத்தணும், ஜீவனை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்திமதி சொன்னாரு. இந்த உண்மையில இருந்து தண்டனை கிடையாது, இரக்கத்தை தான் கடவுள் விரும்புறாரு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா சொன்ன. தேங்க்யூ. தேங்க்யூ.